வஞ்சர கருவாடு எப்படி தொக்கு பண்ணலான்னு பார்த்துடலாம். கருவாடை நல்லா அரிஞ்சு ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க, கருவாடு கழுவுறதுக்காக. கருவாடு நல்லா கழுவி எடுத்துடலாம். கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சிடலாம். தேவையானது கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிடலாம். இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு போட்டு நல்லா சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. தக்காளி நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்குங்க. தனியாத்தூள் போட்டுக்குங்க. மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. ஏற்கனவே கருவேட்டில் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. அப்போ தான் நீச்சி வாடை வராமல் இருக்கும். தேவையான அளவு தொக்குக்கு மட்டும் உப்பு போட்டுக்குங்க. ஏன்னா கருவேட்டில் உப்பு இருக்கும், அதனால் தொக்குக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. இல்லைன்னா ரொம்ப உப்பு ஜாஸ்தியாக போயிடும். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. நல்லா கலரி கொடுத்துருங்க. இப்போ மூடி வச்சிடலாம். இடையில் ஒரு தடவை திறந்து நல்லா கலரி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தொக்கு இருக்கும்போது நம்ம கருவாடு பவுடர் சேர்த்துக்கலாம். கருவாடு சேர்த்து நல்லா மூடி வச்சுருங்க. இன்னும் நல்லா தொக்காக வரும். இப்போ நல்லா தொக்காயிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த கருவாடு தொக்கு நெத்திலி, வாழை கருவாடு எல்லாத்துலேயுமே நம்ம செய்யலாம். இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். கருவாடு ரெடி ஆகிடுச்சு. எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.